Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. நீங்க தலைவர் கூட நடிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் மேடம். எடுத்துக்கலாம். இவனா. Thank you so much மேடம். மேடம் ஒரு இன்டர்வியூ. ஹலோ ப்ளீஸ் மேடம். பூஜை முடிச்சிட்டு வந்துடு. ஓகே थैंक यू மேடம். வணக்கம் சார். உங்க படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். Thank you சார். Thank you மேடம். டேய் கைல் மேடம் வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். ஹாய் தினேஷ். உள்ள போங்க மேடம். ஓகே. ஹாய் கார்த்திக். வாழ்த்துக்கள் கயல். தேங்க்ஸ் கார்த்திக். உன்னை முதல்ல ஸ்பாட்ல பார்த்து குட் மார்னிங் மேடம்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? கார்த்திக் சார். குட் மார்னிங் கார்த்திக் சார். இப்ப டைம் என்னாச்சுன்னு இப்ப வந்து குட் மார்னிங் சொல்றேன். இன்னைக்கு பூஜைக்கு வரும்போது எத்தனை பேர் உனக்கு வணக்கம் வச்சாங்க பாத்தியா? முழுசா நம்ப வைக்கிறேன். இனிமே அவ கதி அதோ கதிதான். நீ நம்ப வைக்கிறது என்னம்மா? இந்நேரம் அவனுக்கே அது புரிஞ்சிருக்கும். அவனுக்கு புரியாது மாமா. ஃபன் ஃபேண்டாஸ்டிக் நோ வொரிஸ்னு குழம்பிக்கிட்டு இருப்பான். நாம தான் அவன் தலையில கொட்டி புரிய வைக்கணும். உனக்கு மட்டும் எப்படிமா இப்படி புது புது ஐடியாலாம் வந்துகிட்டே இருக்கு? அது என்னமோ தெரியல மாமா. அவளை பார்த்துட்டா எனக்கு நல்ல எண்ணமே வரவே மாட்டேங்குது. புடிச்சு நசுக்கி எரியணும்னு தான் தோணுது. ரெட்டி ஏத்தி விட்டாரா, உள்ளுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருந்த மெழுகுவர்த்தி அவகிட்ட கொடுக்கறப்பதான் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் பட்டுன்னு பத்த வச்சுட்ட. அவ கத்தி கதறினத பார்த்த அப்புறம்தான் எனக்கு கொதிப்பு அடங்குச்சு. இந்த ரெட்டிய பாத்தீங்களா மாமா? தேள் மாதிரி கொட்டுறாரு. சும்மா விளையாடுன. இந்த நிலைமையில உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிருத்வி. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் சகஜம். நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஃபேன் பூஜைக்காக விஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ பின்னால வந்த காரை கவனிக்கல. மெசேஜ் வரலனா கூட நீங்க காரை கவனிச்சிருக்க மாட்டீங்க பிருத்வி. ஏன்னா கயல் நீ கொஞ்சம் வெளியில இரு. நான் பிருத்வி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ வெளியில இருன்னு சொல்றேன்ல, காதுல விழல? ஹே, கை என்ன நேத்ரா? ராசி இல்லாதவனு தானே உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க. தெருவா அலைஞ்ச. பாவப்பட்டு நான் உன்னை கூட வச்சுக்கிட்டேன். படம் எடுக்கிறேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ ரெட்டி கஷ்டப்படுறாரு. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு இந்த லிஸ்ட்ல இப்ப பிருத்வியும் சேர்ந்திருக்கான். உங்களுக்கு ராசி இல்ல, உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா கெட்டதே நடக்கும்னு சொல்லிட்டாங்கம்மா. அதுல தம்பி கொஞ்சம் குழம்பிட்டாரு. ஹாய் மேடம். ஹேய் தினேஷ், வாங்க சுகு. எப்படி மேடம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேடம். லொகேஷன் பார்க்க போயிருந்தோம், திரும்பி ஒரு லேட் ஆயிடுச்சு. சாருக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டோம். சாரை வந்து கூட பார்க்க முடியல மேடம். சார் தப்பா தான் நினச்சிக்க போறாரு. அதான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். சார் எப்படி மேடம் இருக்காரு? நல்லா இருக்காரு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க உட்காருங்க. மேடம், வீடு வேற மாதிரி இருக்கு.
என்ன நேத்ரா சம்பந்தம் இல்லாம சிரிக்கிறீங்க? நான் சம்பந்தத்தோட தான் சிரிக்கிறேன். ஆ? இதெல்லாம் நடந்தப்போ இங்க கயல் இருந்தாளா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு புரியல. கயல் இருந்தாளா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. ஆமா இருந்தாங்க. ஏன்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனே, அவ தான் இதுக்கெல்லாம் காரணம். எதுக்கு? இந்த அலர்ஜிக்கா? அப்படி பார்க்காதீங்க, இது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, வேற. அந்த கயல் இருக்கிற இடத்துல நல்லதே நடக்காது. அவ ஒரு பேட் வைப்ரேஷன், கெட்ட எண்ணம் புடிச்சவ. அவளுக்கும் நல்லது நடக்காது, அவளோட இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்காது. ஓகே, இனிமே நீங்க எதையும் கண்டுக்காதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவளை கவனிச்சு அனுப்ப வேண்டிய விதத்துல அனுப்ப. எனக்கு எதுக்கு டாக்டர் தேங்க்ஸ்? நீ காப்பாத்துனது பிருத்திவியோட உசுர மட்டும் இல்லம்மா, இந்த ஹாஸ்பிட்டலோட மானத்தையும் சேர்த்துதான். அப்படி என்ன? டாக்டர் புரியல டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு. டாக்டர், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியல. ஆக்சுவலா உங்க உடம்பு தடிச்சு போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இன்ஜெக்ஷன் மாறி போயிடுச்சு. இன்ஜெக்ஷன் மாறி போச்சா? ஆமா சார், ஏதோ கவனக்குறைவா மாத்தி போட்டாங்க. ஆனா கயல் சரியான நேரத்துல கவனிச்சு எங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததால பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. சாரி சார். வாட்? எவ்வளவு பெரிய மிஸ்டேக், ஈஸியா சாரிங்கிறீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், என் ஃப்ரெண்டு லண்டன் டாக்டர் வரவழைச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? சாரி சார். டாக்டர், சாதாரணமா நீங்க சாரி சொல்லிட்டீங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உலகம் பூரா இருக்கிற என்னோட ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்லிருப்பீங்க? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்களுக்கெல்லாம் உண்மையை திடீர்னு சொன்னா- கட்சி மாறிட்டீங்க. என்ன விட நல்லவங்களா? அப்படி இல்லை தம்பி. கயல் மேடம் உங்களை அக்கறையோட பார்த்துக்கிட்டத நான் பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. வீட்டில் ஒருத்தர் உடம்புக்கு முடியாம படுத்திருந்தா எப்படி அன்போட அக்கறையோட பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டாங்க தம்பி. I know. She's very sweet and pretty. தனம், சார். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிடுமா? ஓகே சார். ஓகே. மாமா, சொல்லுமா. அன்னைக்கு வந்த அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசி பாத்தீங்களா? அந்த படம் கமிட் ஆனா இப்ப இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும் மாமா. எங்கம்மா, போனை எடுத்தா தானே. நானும் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கேம்மா, எடுக்க மாட்டேங்கிறாரே. அன்னைக்கு என்கிட்ட வந்து வழிஞ்சு வழிஞ்சு டேட் கேட்டு கெஞ்சினாங்க. இப்போ போன் எடுக்க மாட்டேன்றாங்களா? அன்னைக்கு சேட்டு மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் அட்வான்ஸ் வாங்கி ஒரு ரொட்டேஷன் பண்ணிருப்போமா. எல்லாத்தையும் கெடுத்துட்டாமா. எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான நகை? பெரிய அழகு ராணி பாருங்க, அவ கெட்ட கேட்டுக்கு டைமண்ட் நெக்லஸ். அவ கழுத்துல 4 அவிச்ச முட்டைய கட்டி தொங்க விட்டா பளிச்சுன்னு தெரியும். டைமண்ட் நெக்லஸ் எப்படி மாமா தெரியும்? அத போடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம்? அதானே, நீ சொல்றது கரெக்ட்டுமா. இல்ல மாமா, அவ சரியான ஆளு மாமா. எப்படி பிராக்கெட் போட்டு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டா பாத்தீங்களா? அவ கையில ஏதோ தடிச்சிருந்துதான், அத பார்த்து சொன்னாளாம். உடனே டாக்டருங்க ஓடி வந்து இவர் உயிரை காப்பாத்திட்டாங்களாம். அதுக்கு கைமாற டைமண்ட் நெக்லஸ் போடுறானாம். என்னால பொறுத்துக்கவே முடியல மாமா. இதுல பேச்சு வாக்குல என்ன வேற குத்தி காட்டுறான் மாமா. நான் அவளை பத்தி தப்பா சொன்னதால அவளை தப்பா நினைச்சிட்டானாம். அதனால இவருக்கு குற்ற உணர்ச்சி பொத்துக்குச்சான். அதுக்காக நெக்லஸ் வாங்கி கொடுத்து பரிகாரம் தேடுறாராம். இவருக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு, பரிகாரம் செய்யறாரு. 2 பேரையும் நினைச்சாலே ஒரே அருவருப்பா இருக்கு மாமா. நேத்ரா,
எங்களை அழிச்சு இன்னொன்னு உருவாக்கணும்னு நினைச்சீங்க, உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்.